கர்த்தருடைய வசனத்திலிருந்து செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5-10 வரை மற்றும் 22-39 வரை உள்ள வசனங்கள். 1 King chapter 1, reading from verses to 10 and reading from verse 28 to 29. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 5-10 வரை வாசிப்போம். தொடர்ந்து 28-29 வரை 39 வரை உள்ள வசனங்களையும் நாம் எடுத்த 2 பேர், முதலாவது ஒருவர் 5-10 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். தொடர்ந்து 28-39 வரை உள்ள வசனங்களை இனி ஒருவர் வாசிப்போம். அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் ரேமியும் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாய் இருக்கவில்லை. அதோனியா இஸ்ராயேலுக்கு சமீபமான சோபிம்பெத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரர் எல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தார். தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைத்திருக்கிறேன். 28-39 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது தாவீது ராஜா பிரதியுத்தரமாக பத்சேபாளை என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள். அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். அப்பொழுது பத்சேபாள் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்றைக்கும் வாழ்க என்றாள். பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை தீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காளம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். அப்பொழுது யோய்தாவின் குமாரன் பெனாயா ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆமென், ராஜாவாகிய என் ஆண்டவனாகிய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே செய்வாராக. கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோடு எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான். அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் பிலேத்தியரும் போய் சாலோமோனை தாவீது ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கு
தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காளம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். ஒரு முறை கூட நாம் இருந்தவரை தலைகளை தாழ்த்துவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்க போகிறோம் உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ஒருடைய மனதிலும் இருதயத்திலும் உடைய வார்த்தை மூலமாக பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பகுதியை நல்லா நாங்கள் படித்து பார்ப்போம்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் போய் கூட படிக்கலாம். தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதையும் 1-2 அதிகாரங்கள் கர்த்தருக்கு சித்தமானதை நம்மிடத்திலிருந்து யாரும் எடுக்க முடியாது. கர்த்தருக்கு சித்தமில்லாததை நாமும் நம்முடைய சுய முயற்சியினால பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீது ராஜாவாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜா தாவீது ராஜாவாக சிறப்பாக செயல்பட்டான். கர்த்தருக்கு பிரியமா இருந்தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போது தாவீது வியாதிப்பட்டிருக்கிறான். அடுத்து தாவீதுடைய இடத்துல யார் ராஜாவாக வருவார் என்கிற கேள்வி அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் மாத்திரமல்ல, குறிப்பாக தாவீதுடைய பிள்ளைகள் மத்தியில அதிகமாக அங்கே வருகிறத பார்க்க முடியும். முதல்ல சாலமோன் ராஜாவாக வர வேண்டும் என்பதுதான் தாவீதுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமும். அதை ஏற்கனவே தாவீது பத்சேபாளுக்கு சாலமோனுடைய அம்மாவுக்கு தெரியப்படுத்தி இருந்தார். ஆனா தாவீதுடைய இனிவரது குமாரனாகிய நாம் இங்கே வாசித்த ஆக்கீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் தாவீதுடைய மகன். அவன் தான் ராஜாவ வேண்டும் என்கிற அந்த காரியத்துக்கு நேரான செயல்பட்டு கொண்டிருந்தான். இப்போது ராஜாவதற்கான ஆயத்தங்களை அவன் ஏற்பாடு செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம பார்க்கும்போது இந்த அதோனியா ராஜாவாவதற்கு சில நியாயங்கள் இருந்தது. ஒன்று, அதோனியா தாவீதினுடைய இப்போது இருக்கிற பிள்ளைகள்ல மூத்தவன். அப்சலோன் இறந்து போனான். அவனுக்கு முன்னால 3 பேர் இருந்தாங்க, அவங்க இறந்து போனாங்க ஏற்கனவே. இனி இருக்கிறதுல இவன் தான் மூத்தவன். சாலோமன் பத்சேபாளுக்கு பிறந்தவன். ஆனா வயதுல இந்த அதோனியாவை விட சிறியவனாகவே இருந்தான். இன்னும் இந்த அதோனியா மிகுந்த அழகுள்ளவன், வெரி அட்ராக்டிவ் பர்சன். அவனை எல்லாரும் விரும்புவாங்க. அவன் ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி. மக்களுடைய பார்வைக்கு அவன் விரும்பப்படத்தக்கவனாக இருந்தான். மாத்திரமல்ல, இந்த அதோனியாவும் தன்னை ஒரு ராஜா, அடுத்த ராஜா நான் தான் என்கிற விதத்துல அவன் தனக்கென்று ஒரு குரூப்பை அங்க என்ன செய்தான், சேர்த்து வச்சிருந்தான். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப தாவீது வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிறான். அந்த சூழல் என்னன்னா, இனி தாவீதால எழும்ப முடியாது, தாவீதுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்கிற ஒரு சூழலை வருகிறது. அதோனியா என்ன செய்தோன்னா அதை தீர்மானமா எடுத்துட்டு உடனே அவன் என்ன சொல்றான்னா, நீங்க பாருங்க 5வது வசனத்துல, நான் ராஜா ஆவேன். அதனே என்ன சொல்லுகிறான், நான் ராஜா ஆவேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து என்று சொல்லி தன்னை தான் உயர்த்தி, தாவீது ராஜா மட்டும் இல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரனாகவும் இஸ்ரவேலின் ராஜாவாகவும் இருந்தான். இஸ்ரவேலின் ராஜாக்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். இஸ்ரவேல் தேவனுடைய ஜனம், அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்படுவார்கள். அது தேவனுடைய சித்தத்தின்படியாக ஒரு இஸ்ரவேலின் ராஜா என்பது அது ஒரு தேவனுடைய ஊழியமும் கூட. ஆனா அவன் இந்த இடத்துல அங்க தேவன் என்கிற வார்த்தை ஆண்டவருக்கு சித்தமானால், கர்த்தர் என்னை இஸ்ரவேலின் ராஜாவாக வைத்தால் நானும் அதை செய்வேன் என்பதா, அப்படிப்பட்ட எந்த பேச்சு அவனிடத்துல வரல. அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அவனுக்கு சிலருடைய ஆதரவு இருந்தது. நல்ல அழகானவனா இருந்தா, அவனுக்கு ஒரு தகுதி, எல்லாரும் மூத்தவனா இருந்தான். அப்ப இனி நான் ராஜாவாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே என்ன செய்யறான், அங்கே மனதை செய்து கொண்டு அதற்கான ஆயத்தத்தை ஏற்படுத்துகிறான்.
இதில் ஒரு காரியம் என்னன்னா, 6வது வசனம் முதல் பகுதியில் அவனுடைய தகப்பன் இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அதாவது தாவீது கொஞ்சம் பலவீனப்படும் முன்னால பலமா இருக்கும் போதும் இந்த அதோனியா அடுத்த ராஜா நான் தான், அடுத்த பெரியாள் நான் தான் என்கிற சில ஆக்டிவிட்டிஸ், சில செயல்பாடுகள் அங்கே எல்லாரும் மத்தியில் செய்துட்டு இருந்தான். தாவீதனுடைய அறிவுக்கு இது போன போதும் தாவீது என்ன செய்யல, கண்டுகிடல, அப்படியே விட்டு கொடுத்துட்டு இருந்தான். தாவீதும் கண்டுகிடல. அப்போ தாவீதனுடைய சைலண்ட் அமைதியா இருந்தது இந்த அதோனியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ். அவன் சாதகமாக எடுத்துக்கொண்டு அடுத்து ராஜாவாதற்காக ஒரு கூட்டம் ஜனங்களையும் 2வது அதுக்கான ஆயத்தங்களையும் செய்துட்டு இருந்தான். இப்போது தாவீது வியாதிப்பட்ட உடனே அவன் என்ன செய்யறான்னா, நான் ராஜாவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன்போடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் தனக்கு தானே அந்த ராஜாவாவதற்கு அவன் தானே ஆயத்தத்தை ஏற்படுத்தான். இந்த இடத்துலையும் பாருங்க, ஆண்டுடைய சித்தம் என்ன என்பதோ, அவன் ஜெபித்தான் என்பதோ, அவன் இந்த காரியத்திற்காக கர்த்தரிடத்தில் விசாரித்தான் என்பதோ, அல்லது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளிடத்தில் அவன் பேசினான் என்பதோ இந்த இடத்துல வரவே இல்லை. எல்லாம் சுயமாய் அவனுடைய விருப்பத்தின்படி அவனுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அவன் தானாக செயல்படுகிறான் என்பதை இந்த பகுதியில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இங்க நம்ம பார்க்கும்போது அடுத்த வசனத்தில் அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அவன் செருபாயின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபித்தாரோடும் ஆலோசனை பண்ணினான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த யோபா என்பவன் தாவீதனுடைய ஒரு குதிரை படைகளையும் சில படையினுடைய ஒரு தளபதியாக இருந்தான். அடுத்து அபிதாவு அன்றைக்கு இருந்த 2 பிரதான ஆசாரியர்களில் ஒருவனாக காணப்பட்டான் என்பதை நம்ம பார்க்க முடியும். இனி ஒருவன் சாகோத் ஒரு பிரதான ஆசாரியர் இருந்தார் என்பதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனா அந்த நாட்கள்ல இஸ்ரவேலில் பிரசித்தி பெற்ற தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்ட நாத்தான் தீர்க்கதரிசி இருந்தான். தாவீதனுடைய பாவத்தை குறித்து உணர்த்தினவனும் நீண்ட காலம் இஸ்ரவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தவனும் எல்லா ஜனங்களாலும் பிரசித்தி பெற்று கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனுமா இருந்த நாத்தான் தீர்க்கதரிசி இருந்தான். ஆனா அவனிடத்துல இவன் என்ன செய்யல, விசாரிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் நாத்தான் இன்னும் சாகோத் இன்னும் மற்ற தீர்க்கதரிசிகள் ஆகிய மக்கள் தாவீதுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். அடுத்து தாவீதுடைய மனதில் சாலோமோன் ராஜாவாக வருவான் என்பதும் அந்த சாலோமோன் தான் இந்த இடத்துல வருவதற்கு தேவனுடைய சித்தம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அப்படினால அவர்களை விட்டுட்டான். 9வது வசனத்தை ஒரு வாசிப்போம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். சரி, அடுத்து இங்க பாருங்க, இந்த அதோனியாவுக்கு நல்லாவே தெரியும் நாத்தானுக்கும் இன்னும் அங்க இருந்த பெனயா ஆசாரியனாகிய பெனயா என்பவன் ஆசாரியன் அல்ல, சகோத்துக்கும் இன்னும் பெனயா என்கிறவன் ஒரு அங்க இருந்த ஆர்மியில ஒரு பெரிய லீடராக இருந்தார். அவரு இன்னும் பராக்கிரமசாலிகள் சாலோமோன் இவர்கள் அழைக்கல. ஏன்னா இவர்கள் சாலோமோன் ராஜா என்று விரும்புகிறவர்களும் இந்த அதோனியாவுடைய அந்த சூழ்ச்சிக்கு அந்த செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பது தெரியும். இன்னும் நம்ம பார்க்கும்போது அதோனியா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பெரிய ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி தனக்கு சாதகமான ஆட்களையும் இன்னும் நம்ம பார்க்கும்போது
அவனுடைய சாலோமனுக்கு அநேக பிள்ளைகள் உண்டு, வேற அநேக குமார்கள் உண்டு, மற்ற எல்லாரையும் கூப்பிடுகிறான். ஆனா சாலோமன் என்ன செய்யலாம அந்த விருந்துக்கு அழைக்கல. இந்த இடத்துல இனி ஒரு காரியத்தை நம்ம நோட் பண்றோம். பொதுவாகவே இஸ்ரவேலுடைய ராஜாக்கள், ஆசாரியர்கள், இஸ்ரவேல் பிரதிநிதித்துவத்துக்கு வருகிறவர்கள் தங்களுக்கு ஒரு பொறுப்புகள் ராஜாவா இருந்தாலும் சரி கொடுக்கப்படும் போது முதலாவது கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்வார்கள். இந்த அதோனியா கர்த்தருக்காக தான் ராஜா வேண்டும் என்று விரும்புகிறவன், தேவனை அறிந்து தேவனுடைய சித்தத்தின்படியாக இது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இவன் கர்த்தருக்கான பலியை தான் அவன் என்ன செய்திருக்க வேண்டும், ஏற்படுத்தி இருக்க வேண்டும். கர்த்தரை திருப்தி பண்ணக்கூடிய, கர்த்தருக்கு விருப்பமானதை செய்ய வேண்டும். ஆனா இவன் தனக்கு சாதகமான மக்களுக்காகவும் மனிதனை திருப்தி பண்ணுவதற்காக அங்கு ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்துகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இங்க அதோனியாவுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளை நாம் பார்க்கும்போது, செயல்பாடுகளை நம்ம பார்க்கும்போது அவனுடைய சுய விருப்பத்தின்படி, சுய சித்தத்தின்படி அவன் அங்கே செயல்படுகிறான் என்பதை நம்ம தெளிவாக நம்ம பார்க்க முடியும். அதுல குறிப்பாக 5வது வசனம் அது தெளிவாக சொல்லுகிறது, நான் ராஜாவேன், தன்னை தான் உயர்த்தி. புதிய ஏற்பாட்டில் அருமையான ஒரு வசனம் வருகிறது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்னப்படுவான், தாழ்த்தப்படுவான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6 to 8 வரை உள்ள வசனங்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய மனநிலை, கர்த்தரை நம்புகிறவனுடைய விசுவாசிக்கிறவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று அது நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். உண்மையான ஒரு விசுவாசமுடைய ஒரு மனிதன், கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்திலிருந்து தனக்கு நன்மை வரணும், கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறவன் தன்னுடைய சுய மாம்ச உணர்வின் அடிப்படையில், பலத்தின் அடிப்படையில் எதையும் சாதிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டான். இங்க அதோனியா இப்படி செய்யறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசியாகிய நாத்தான் அழைக்கப்படவில்லை, பெனாயா அழைக்கப்படவில்லை, இன்னும் பராக்கிரசாலமிகளும் தன் சகோதரனாகிய சாலோமனும் இந்த விருந்துக்கு அழைக்கப்படவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். இந்த வேளையில தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும் போது அதுல குறிப்பா நம்ம 13-14 வசனங்கள் ஒரு வாசிப்போம். அடுத்த வசனத்தை வாசி. இங்க நம்ம அடுத்து பார்க்கிறோம், இந்த செய்தி நாத்தான் தீர்க்கதரிசியும் இன்னும் சாலோமோனுடைய ஆட்களுக்கு கேள்விப்பட்ட போது நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபாளிடத்துல போய் பேசி, நீங்கள் போய் ராஜாவிடத்தில் பேசுங்கள், தாவீதுக்கு பின்பு சாலோமோன் ராஜாவை வேண்டும் என்பதே தாவீதுடைய விருப்பமும், அப்படி ஆவான் என்று பத்சேபாளுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார். இதுவே தேவனுடைய சித்தம் என்று அறிந்திருக்கிறோம். மறுபடினால பத்சேபாளிடத்தில் சொல்லுகிறான், ராஜாவிடத்தில் போய் நீங்கள் பேசுங்கள், உனக்கு பின்பாக நானும் வருகிறேன். தாவீதுடைய அரசாட்சி முழுவதிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தாவீதுக்கு அறிவிப்பனும், கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறதுமாக தாவீதால் நம்பப்பட்ட, இஸ்ரவேல் ஜனங்களால் போற்றப்பட்ட உண்மையான தீர்க்கதரிசியாக நாத்தான் இருந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக நாத்தான் சொல்லுவான் என்று அறிந்திருந்தபடினால அதோனியா நாத்தானை விலக்கி வைத்தான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அவன் அதோனியா விலக்கி வைத்ததிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும். அதோனியா கர்த்தருடைய சித்தத்தையோ கர்த்தருடைய நடத்துதலையோ அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காதவராக சுயத்தை நம்பி, நான் ராஜாவாவேன், என்னுடைய பலன், என்னுடைய தகுதி, நான் மூத்த மகன், என்னுடைய அழகு, எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று இந்த அதோனியா நினைத்து செயல்பட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையான விசுவாசிகளே, அருமையான விசுவாச குடும்பங்களே, பிள்ளைகளே, எந்த காரியங்களையும் நமக்கு ஆண்டவர் சில தகுதிகளை கற்று தந்திருப்பார். சில கல்வி இருக்கலாம், சில நல்ல குடும்ப பின்னணி இருக்கலாம், பொருளாதார பின்னணி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், சமூக பின்னணி இருக்கலாம். இவைகளை வைத்து ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி
என்னால் இவைகளை செய்ய முடியும், சாதிப்பேன் என்று நினைக்கவே வேண்டாம். சில வேளை கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தாளந்துகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இவைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, நான் கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்து, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்து, அவருடைய சித்தத்தின்படியான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்வேன் என்று நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தருக்கும் அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செயல்பட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. நமக்கு சில காரியங்கள் இருந்த உடனே நமக்கு எல்லாம் இருக்குது, இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழுகிற விசுவாசிகளும் விசுவாச குடும்பங்களும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் நினைத்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை நமக்கு ஒரு பொருளாதார செக்யூரிட்டி இருக்கலாம், நம்முடைய வேலையில நல்ல வருமானம் இருக்கலாம், அது போதும் என்று இருக்கலாம். ஆனபடினால பணம், கல்வி, நமக்கு சில தகுதிகள் நம்ம என்ன செய்யப்படணும்னா திருப்திப்படணும். ஆனா அவைகளை சார்ந்து கொள்ளக்கூடாது. நாம் அவைகளை நமக்கு தந்த தேவனே சார்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த காரியங்களுக்கு தேவனே சார்ந்து இருக்க வேண்டும். நமக்கு இருக்கிற உலக மாம்ச இன்னும் சுயத்தை சார்ந்து எதையுமே அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம யோசிக்க கூடாது. அவைகளை கர்த்தர் தந்த, நமக்கு தந்தது கர்த்தர். அவைகளை எப்படி நாம் கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும், கர்த்தருக்காக அவைகளை சார்ந்து வாழ வேண்டும். இன்னும் நாம் நம்முடைய தாளந்துகளை, கல்விகளை, ஞானங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பணிவோடு எப்படி கர்த்தருக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர, இந்த அதோனியாவை போல சுயத்தை சார்ந்து சாதிக்க முடியும் என்று யோசித்தோன்னு சொன்னா எதையுமே சாதிக்க முடியாது. எதை கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் செய்ய நினைக்கிறோமோ அது கர்த்தருடைய சித்தத்தின்படியான இருக்கும்போது அதை நமக்கு கர்த்தர் உணர்த்துவார். அவைகள் கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு வரும் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபாவிடத்தில் பேசுகிறார். பத்சேபா நாத்தான் தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படி தாவீதிடத்தில் பேசுகிறார். தாவீதிடத்தில் எல்லா காரியங்களையும் பேசுகிறாள். அங்கே தாவீது அதை குறித்து கேள்விப்பட்ட போது தாவீது என்ன செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 28, 29 வசனங்களை வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது பத்சேபாளை இப்போது வெளிப்படையாக ராஜ சிங்காசனத்துக்கு முன்பாக அழைத்து வெளிப்படையாக தாவீது பத்சேபாவிடத்தில் பேசுகிறார். இங்க பாருங்க, ராஜாவாக வேண்டும் என்று யார் ஆயத்தமாகிறது? அதோனியா. ஆனால் ராஜாவாக்கப்படுவதற்கு யார் மெய்யாகவே ஆயத்தமாகிறது? சாலமோன். சுயத்தை சார்ந்த ஒருவன் ராஜாவாக ஆக வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஏற்பாடு பண்ணுகிறான். ஆனால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சாலோமன் ராஜாவாதற்கான வழிகளை கர்த்தர் அங்க என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். சாலோமன் சொல்லுகிறார், அப்பொழுது ராஜா உன் குமார் பத்சேபாவிடத்துல, உன் குமாரனாகிய சாலோமன் எனக்கு முன் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன். தாவீது பத்சேபாளுக்கு சாலோமோன் தாவீதுக்கு பின்பு அரசாளுவேன் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தார். அது நாத்தான் தீர்க்கதரிசிக்கு தெரியும். இன்னும் தாவீதுக்கு உண்மையா இருந்த அவனோடு இருந்த ஆசாரியன் இன்னும் மற்ற ஜனங்களுக்கு தெரியும். இது யாருக்கு தெரியும்? அவனுக்கு மாத்திரமல்ல, இப்போது ராஜாவாக தன்னை உயர்த்தி கொள்ளுகிற அதோனியாவுக்கும் தெரியும். ஆனபடினாலதான் அதை அவன் தன்னை ராஜாவாக்கும் போது, ராஜாவாதற்கான முயற்சிகளை செய்யும் போது நாத்தானுக்கும் இன்னும் பெனாயாவுக்கும் சாலோமோனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் இதை என்ன செய்யவில்லை? அறிவிக்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே தாவீது தெளிவாக வெளிப்படையாக பத்சேபாளை அழைத்து உறுதிப்படுத்துகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நான் சாலோமோனை ராஜாவாக கொண்டு வருவேன் என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 31, 32 வசனங்களை வாசிப்போம்.
என்னைக்கும் மாறுகிறார். என்றும் காவிதராக ஆச்சாரியனாகிய சாதோத்தையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் விநாயகாவையும் என்னிடத்தில் வரவழைங்கள் என்றார். அடுத்து நீங்க பாருங்க, சாலோமோனை ராஜாவாக்க வேண்டும் என்று ராஜா துணிய வரும்போது, செயல்பட ஆரம்பிக்கும் போது யாரை எல்லாம் அழைக்கிறாரு? முதலாவது ஆசாரனாகிய சாதோக், தீர்க்கதரிசியாகிய நாத்தான், யோப்தாவின் குமாரனாகிய பெனாயா. இவர்கள் 3 பேருமே வந்து யாரு அழைக்கவில்லை? அதோனியாவுடைய அந்த பெரிய விருந்திற்கு அழைக்கப்படாதவர்கள், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறவர்கள், கர்த்தருக்கும் தாவீதுக்கும் உண்மையா இருக்கிறவர்கள் என்று காணப்பட்ட ஜனங்களை அதோனியா என்ன செய்தான்? விலக்கி வச்சிருந்தான். இப்போது அவர்கள் தாவீது ராஜாவுக்கு முன்னால அழைக்கப்படுகிறார்கள், முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்து சாலோமோன் ராஜாவாவதற்கான நடைமுறைகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். அங்கே தாவீது அவர்களை அழைத்து அவர்களுக்கு இடத்துல பேசுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 33-34 வசனங்களை ஒரு வாசிப்போம். ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்தபோது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய கடவுளை கோவேறு கல்வியின் மேல் ஏற்றி அவனை கீழ்கோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆச்சாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். இந்த எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க்கை என்று வாழ்த்துகிறார். அங்கே தாவீது ராஜா தெளிவாக அவரிடத்துல சொல்லுகிறாரு, நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சேவகரை கூட்டிக் கொண்டு, அங்கே ஆண்டவருடைய சேவகர் சொல்லும்போது தாவீதினுடைய பணிவிடைக்காரர்களை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலோமோனை என் கோவேறு கழுதையின் மேல் வெற்றி. தாவீது ராஜாவாக பயன்படுத்தின கழுதை, அந்த கழுதையின் மேல் ஏறுகிறவன் ராஜா. இப்ப தாவீது ஏறின கழுதையின் மேல, கோவேறு கழுதையின் மேல சாலோமன் ஏற்றப்படும் போது அவன் ராஜா என்கிற அந்தஸ்தை அந்த இடத்திலிருந்தே பெற்றுக் கொள்கிறான். ஏற்று அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரனாகிய சாகோத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலோமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கும்போது தெளிவாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி யார் எப்படி ஒருவன் ராஜாவாக வேண்டும் அந்த முறைமையின்படி இங்கே சாலோமோன் ராஜாவாக நாத்தான் மூலமாகவும் இன்னும் சாதோக் என்கிற அந்த அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியன் மூலமாகவும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அங்கே எக்காலம் ஊதி ராஜா வாழ்க என்று எல்லா ஜனங்களும் சாலோமோனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவனை வாழ்த்துகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 36-37 வசனங்களை ஒரு வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது வந்து சாலோமனுக்காக அங்கே ஏறெடுக்கப்பட்ட ஜெபம், கர்த்தர் ராஜாவாகிய ஆண்டவரோட எப்படி இருந்தாரோ, தாவீதோடு எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலோமோனோடு இருந்து தாவீது ராஜாவாகிய ஆண்டவருடைய சிங்காசனத்தை பார்க்கலும் அவனுடைய சிங்காசனத்தை பெரியவன் ஆக்குவாராக என்று இங்கே அவனுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக தாவீதினுடைய சிங்காசனத்தை விட சாலோமோனுடைய சிங்காசனம் பிரசித்தி பெற்றதாக, சாலோமோன் மூலமாக தேவாலயம் கட்டப்பட்டதாக, மிகழும் புகழும் பிரசித்தியும் பெற்றதாக இருந்த நம்ம பார்க்க முடியும். சாலோமோனுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி இந்த ஜெபம் இருந்ததோ அதுபோல சாலோமோனுடைய ஆளுகையும் இருந்தது என்பதை நம்ம வேதத்துல தெளிவாக நம்ம பார்க்க முடியும். சோ கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தமான விதத்துல ஆண்டவருடைய நியமங்களை யாருமே மாற்ற முடியாது.
அதை நம்ம தெளிவா புரிந்திருந்து கர்த்தருக்கும் கர்த்தருடைய வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தின்படியாக நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிற காரியம், நம்ம ஒரு அநேக இடத்துல சில தோல்விகள், சில ஆண்டவர் சித்தமில்லாத காரியங்கள் எழும்புவதற்கு சிலருடைய ஆண்டவருடைய மனிதர்களாக இருந்தாலும் சில சின்ன தவறுகள் பெரிய தவறுகளுக்கு நேராக வழிநடத்தும் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதில் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 6வது வசனத்துல அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அதாவது இந்த அதோனியா அவன் தன்னை உயர்த்தி தான் ராஜாவாவதற்காக திட்டங்களை போட்டு சில காரியங்களை ஆயத்தம் பண்ணும் போது இது யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரிந்த போது அவன் என்ன செய்யவில்லை? இதை கடிந்து கொள்ளவில்லை, கண்டு கொள்ளவில்லை. இது அவனை உற்சாகப்படுத்தினது, அவன் செய்கிறது சரி என்று அனுமதித்தது, அவனுடைய விருப்பத்தின்படி நடப்பதற்கு வழிவகுத்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். தலைமைத்துவங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தினுடைய தலைமைத்துவம், தகப்பன் என்கிற ஸ்தானம், புருஷன் என்கிற ஸ்தானம், புருஷன் மனைவிக்கு தலைவராக இருக்கிறான், குடும்பத்துக்கு தலைவர் தகப்பனாக இருக்கிறார். அதுபோல சபையினுடைய ஆவிக்குரிய தலைமைத்துவம், போதகருடைய வழிநடத்துதல், இன்னும் அதற்கு கீழே உதவிக்காரர்கள் என்று நாம் முன்னிறுத்தப்படுகிற சபையினுடைய காரியங்களாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் சின்ன தவறுகள் நடக்கும்போது கடிந்து கொள்ளாவிட்டால், அதை கண்டுகொள்ளாமல் விட்டால் அது பெரிய தவறுக்கு வழிநடத்தும். குடும்பத்தில் பிள்ளைகள் செய்கிற சின்ன தவறுகள் சாதாரண விஷயம். நம்ம நிறைய வேளையில சின்ன தப்புகள் எல்லாம் பண்ணும்போது பெற்றோர் சிரிச்சிட்டு இருப்போம். அந்த பிள்ளைகளை அது வருங்காலத்தில் பெரிய தவறுகள் செய்வதற்கு வழிநடத்தும். அதுபோல சபையா இருந்தாலும் சரி, அல்லது நாம் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நம்ம எங்க இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல தவறுகள் நடக்கும்போது ஆரம்பத்துல கண்டுகொள்ளாமல் இருந்தா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போறவரை நம்மால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாத லெவலுக்கு போய் நிற்கும் என்பதை நம்ம பார்க்க முடியும். இங்கே இந்த அதோனியாவுடைய தவறுக்கு தாவீதுடைய அமைதியும் கண்டுகொள்ளாமல் இருந்தது ஒரு காரணமாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒரு வாசிப்போம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 18வது வசனம். நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிற்றை செய். அப்படின்னா பிள்ளைகளை அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையிலும் நம்ம அவங்களை என்ன செய்யணும்? சில ஒழுங்குமுறைகளை, ஒரு கண்டிப்புகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள கண்டித்து இது தவறு என்று சொல்லி பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். இதில் கண்டிக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. நம்முடைய பிள்ளைகளை தண்டிக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கோபத்தை எல்லாம் தீர்க்கிறதுக்குள்ள ஒரு பொருள் அல்ல. நிறைய பெற்றோருக்கு என்னன்னா பயங்கர டென்ஷனில் கோபத்தில் இருப்பாங்க. பிள்ளைகள் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, அன்னைக்கு அந்த கோபத்தை எல்லாம் என்ன செய்வாங்க? அந்த பிள்ளை மேலே தீர்ப்பாங்க. இவங்களுக்கு அப்போ ஒரு தனி வந்துடும், பரவாயில்ல. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஸ்பாயில் பண்ணுறீங்க, பிள்ளைகளுடைய அது ஒரு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். அப்படி நீங்கள் செய்கிறது கடுமையான மூர்க்கமான தண்டனைகள், அது பிள்ளைகளை நம்மை விட்டு பிரிக்கும், தேவனை விட்டு பிரிக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு அது குடும்பத்தில் பெரிய பிளவுகளை ஏற்படுத்தும். நம்முடைய கண்டிப்பு அன்போடு இருக்க வேண்டும், அரவணைப்போடு இருக்க வேண்டும். கண்டிப்பு அன்பினால் என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் இருக்க வேண்டும். அதுபோல நம்ம சபையை குறித்து கூட இன்னும் காலத்து கூட நம்ம கண்டிக்கும் போதும் நாம் அவர்களை நேசிக்கிறோம்,
நாம் சில காரியங்களை பேசுகிறது இது அன்பினால, கர்த்தருக்காக, எந்த ஒரு மாம்ச சுயத்தை சார்ந்த விஷயமானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதில் இருக்க வேண்டும். ஆனால் கண்டிப்பு கட்டாயம் தேவை. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய காரிய தவறுகளை நாம் சொல்ல வேண்டும். இல்லைன்னா அது சில தவறுகள் தொடர்ந்து செய்யும் போது அந்த செய்யறவங்களுக்கு அது நியாயமாக மாறிடும். இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பு கட்டாயம் தேவை. ஆனால் அது அன்போடு இருக்க வேண்டும், அது கர்த்தருக்காக இருக்க வேண்டும். அது எந்த விதத்திலும் யாருடைய சுயநலத்தை சார்ந்து சுயநலத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியதாக அது இருக்கக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும்போது மனிதனுடைய பார்வை, நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடியான சில சாதகமான சூழ்நிலை, அது கர்த்தருடைய சித்தம் என்று நம்ம என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள கூடாது. இந்த அதோனியா தன்னைத்தானே ராஜாவாக்கிக் கொள்வதற்கு சாதகமான சில சூழ்நிலைகள், தன்னுடைய பிள்ளைகளை நான் தான் மூத்தவன், அதனால நான் ராஜாவா இல்லைன்னா இஸ்ரவேலுடைய அந்த முற்பிதாக்களுடைய முறைமையின் அடிப்படையில் மூத்த பிள்ளைக்கு சில உரிமைகள் அந்தஸ்துகள் என்ன செய்து இருந்தது. ஆனா இஸ்ரவேலின் ராஜா என்பது அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட வேண்டும், கர்த்தருடைய சித்தமானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய சித்தமான அடுத்த ராஜா என்பதை கர்த்தர் நாத்தான் மூலமாகவும் தாவீதின் மூலமாகவும் ஏற்கனவே தெரியப்படுத்தி இருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு சித்தமானது, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டு நடத்துகிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அதற்கு மாறாக ஒருவர் செயல்பட்டு, அவர் எவ்வளவு அழகுள்ளவராக இருந்தாலும், எவ்வளவு அறிவுள்ளவராக இருந்தாலும், எவ்வளவு ஆழ்துணை அவர்களுக்கும் சிலர் சாதகமாக பேசினாலும், அது கர்த்தரால் இல்லாமல் இருந்தால் அது ஆசீர்வாதமாக என்ன செய்யாது, மாறவே மாறாது. எந்த காரியமும் கர்த்தருடைய சித்தம் என்று அறிந்தாலும் கூட கர்த்தருடைய வேலைக்காகவும் காத்திருக்க வேண்டும். ஏற்ற வேளையிலே கர்த்தருக்குள்ளே உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தருக்கு ஒரு சமயம் உண்டு. சாலமோன் தன்னை ராஜாவாக கொண்டு வந்திருக்க முடியும் தானாக. ஏனென்றால் சாலமோன் ராஜாவாக வருவேன் என்று தாவீது என்ன செய்தார், வாக்கு கொடுத்திருந்தார். இந்த இடத்துல சாலமோன் தான் இதை செய்திருக்கணும். ஏன்னா எனக்கு அப்பா வியாதிப்பட்டாச்சு, அதுக்கு அடுத்து நான் தான் ராஜா வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு, நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு, சரி நான் ராஜாவாதுக்குள்ள ஆயத்தம் பண்ணுவேன் என்று சாலமோன் சொல்லி இருக்கலாம். அது நியாயமாக இருந்திருக்க முடியும். அதை சாலமோன் என்ன செய்யல, சொல்லல. அதை செய்வதற்கான வேலை, அதற்கு செய்வதற்கான ஆட்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். ராஜா இன்னும் பலவீனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் நடத்துகிறார். சாலமோன் அமைதியாக இருந்தார். இந்த அதோனியா பண்ணுகிற வேலைகள் சாலமோனுக்கு தெரியும். நீங்க பாருங்க, தாவீதுடைய மற்ற பிள்ளைகள் எல்லாம் அழைக்கப்பட்டாங்க. ஆனா சாலமோன் என்ன செய்யப்படல, அந்த விருந்துக்கு அழைக்கப்படவில்லை. அப்ப இந்த இடத்துல யார் இந்த இடத்துல கொதிச்சிருக்கணும், சாலமோன். நான் விடுவனா, இவன் யாரு, என்ன அறியாம பண்றான், இவ்வளவு பெரிய விருந்து பண்ணுகிறான். தாவீது எனக்கு தான் சாதகமானவர், நாத்தான் தீர்க்கதரிசி எனக்கு தான் சாதகமானவர். அவர் நாத்தான் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரசித்தி பெற்றவர். நான் அவரிடத்துல போய் பேசுவேன், அப்பா இடத்துல பேசுவேன். சாலமோன் அமைதியா இருந்தார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையாலே வாய்க்கும் என்பதை சாலமோன் என்ன செய்திருந்தார். அவனுக்குள்ளால ஆண்டவருடைய ஆளுகை, ஆண்டவருடைய பரிசுத்தாவியானவர் கொடுத்த உணர்வுகள் கர்த்தரால் உரைக்கப்பட்டது, கர்த்தருக்கு சித்தமானதுக்காக அவன் காத்திருந்தான். அங்கதான் காத்திருத்தல் வருகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல பலனடைந்து கர்த்தருக்கு சுத்தமான காரியங்கள் ஏற்ற வேளையில் வரும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். யாக்கோபு 4வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு வாசிப்போம். அருமையான ஒரு வார்த்தை. ஆகையால் ஆண்டவருக்கு சித்தமானால் இன்னதை
செய்வோம் என்று என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், கர்த்தருக்கு சித்தமான காரியம், கர்த்தருடைய சித்தத்தின்படி என்கிற ஒரு காரியம், ஒரு எண்ணமே இந்த அதோனியாவுக்கு வரவே இல்லை. ஆனால் சாலமோன் கர்த்தருக்காக அமைதியாக காத்திருந்தார் என்று பார்க்கிறோம். நாம் முயற்சி பண்ணுகிறது, நாம் நிறைய காரியங்களை செய்கிறது, எல்லாம் நம்ம செயல்பட வேண்டும். ஆனால் நம்முடைய மனம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயம் எப்போதுமே கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய வேளையில கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஓடிச்சாடி எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, சாதித்துக் கொள்ள முடியாது. இதை அநேகருடைய வாழ்க்கையில காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் உழைப்பாங்க, எல்லாருமே உழைப்பாங்க. ஆனா அவங்களுடைய பிரச்சனையே தீராது. நான் ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும், புருஷன் மனைவியும், பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து திருமணம் ஆயிடுச்சு, புருஷன் மனைவியும் மட்டும்தான் இருக்கிறாங்க. 2 பேருமே கடினமான உழைப்பாளர்கள். காலையிலேருந்து எப்போ பார்த்தாலும் 2 பேருமே உழைச்சிட்டு இருப்பாங்க. 2 பேருமே மினிமம் அவங்க லேபர் கணக்கு பார்த்தாலுமே ஒரு 1000 ரூபாய் மினிமமா அவங்களுடைய உழைப்புக்கு அவங்க சம்பாதிக்க முடியும். அவங்க 2 பேரும் மதியமும் சாயங்காலமும் சாப்பிட்றது ஒரு இலவச உணவு இடத்துல. அங்கே போய் மதியம் சாப்பிட்டு நைட்டுக்குள்ளே சாப்பாடு என்ன செய்வாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க. அவங்கள நான் பார்க்கும் போதெல்லாம் இந்த வட்டிக்கு கொடுத்து கலெக்ஷன் பண்ணக்கூடியவங்க 4-5 பேர் டெய்லி அங்கே வர்றதை பார்க்க முடியும். நான் ஒரு நாள் பேசி கொடுத்து அவங்கள்ட்ட லேசாக பேசினேன், ஏன் இப்படி இவ்வளோ வட்டிக்கெல்லாம் எடுக்கிறீங்க, நீங்கள் தனியாக தானே இருக்கீங்கன்னா அவங்க ஐயோன்னு அநேக காரியங்களை சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன காரியத்தில் எதுவுமே ரீசன் இல்லை, அவங்க அதை செய்யாமல் இருக்க முடியும். அவங்க அதில் பழகி போய் அவங்களுடைய ஒரு சுய எண்ணங்கள் அறிவில்லாத விதத்தில் அவங்க உண்மையிலே நம்ம பார்த்தோம்னா வேதத்தில் சொல்லப்பட்ட அந்தகார வாழ்க்கை, இருட்டின் கிரியை ஃபுல்லாக உழைக்கிறாங்க. ஆனால் அந்த காசையெல்லாம் யாரும் என்ன செய்துட்டாங்க, சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை உணர்வடையக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை ஞானமா இந்த வாழ்க்கையை நடத்தக்கூடிய உணர்வுள்ள இருதயம் இல்லாமல் இருக்கதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு ஆளுடைய வாழ்க்கையில் இல்லை, அநேக ஜனங்கள் தூக்கம் இல்லை, கேட்டால் தூங்க நேரம் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் என்ன சாதிச்சாங்க, என்ன சாதிக்க முடியும், ஒன்றுமில்லை. நாம் மனம் திரும்பி கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய வசனங்களுக்கு நேரம் கொடுத்து, ஜெபிப்பதற்கு நேரம் கொடுத்து, சபைக்கான நேரங்களை ஒழுங்கா கொடுத்து, சபை காரியங்களை கொடுத்து, மீதியுள்ள காரியங்களுக்கு செய்தால் போதும். ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தரால் ஒழுங்குபடுத்தப்படும். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையாலே வாய்க்க பண்ணும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. கர்த்தர் எவைகளை நமக்கு செய்ய வேண்டுமோ அதை ஏற்ற வேளையில் ஏற்ற விதத்தில் செய்வார் என்பதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவில தேவன் நமக்கு செய்திருக்கிற மாறாத தேவ சித்தப்படியான காரியத்தில் உறுதியான விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நிலையான நித்தியமானதாக நமக்கு செய்திருக்கிற தேவ சித்தத்தை குறித்த விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அது என்ன? அது என்ன தேவனுடைய சித்தம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40வது வசனத்தை ஒரு வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40வது வசனம். இந்த வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக உறுதியாக சொல்லுகிற தேவ சித்தமான காரியம் என்ன என்பதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவே சொல்லுகிறார், குமாரனை கண்டு இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையிலே அறிந்து, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய பாவ மன்னிப்புக்கு இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், அவன் நித்திய ஜீவனை அடைவதும், கடைசி நாளில் அவனை எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய
பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நீ ரட்சிக்கப்பட்ட நீ எப்படி சொல்ல முடியும்? நீ என்ன பாவம் ஒன்றும் செய்யலையா? நீ ரொம்ப நல்லவனா? நீ என்ன பெரிய யோக்கியனா? ரட்சிப்பு நம்முடையதல்ல, நம்முடைய சித்தம் அல்ல, நாம் தீர்மானித்த காரியம் அல்ல, நம்முடைய தகுதி அல்ல. அது தேவன் தருகிற ஈவு, தேவனுடைய அன்பின் ஈவு, அன்பின் கொடை. அவருடைய ஏக சக்கராதிபதியினுடைய eternal plan is a salvation. Salvation is a free gift for those who repent and believe in the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவது பிதாவினுடைய சித்தம். அது மாறாதது, அது நிலையானது, அது நித்தியமானது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, எங்க சர்ச்சுக்கு வந்தா பரலோகத்துக்கு போலான்னு. பைபிள்ல எந்த சர்ச்சும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. எந்த பர்ஃபெக்ட் சர்ச்சும் கிடையாது. பரிபூர்ணமான சபையே உலகத்துல இல்ல. இது பர்ஃபெக்ட் சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரும் வரண்டா. மன திரும்பின பாவிகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பாவிகளுடைய கூடுகை இது. இங்க இருக்கிற எல்லாரிடத்திலும் சில தவறுகள் இருக்கலாம், சில விரும்பப்படாத தவறு இருக்கலாம், சபையில் நடக்கிற சில காரியங்கள் கூட தவறானவைகளாக இருக்கலாம். ஆனால் நாம் நம்மை சபையாக வைத்திருக்கிறது கிறிஸ்து, அவரை சார்ந்த விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில வைத்திருக்கிற விசுவாசம் தான், அவருடைய வார்த்தை தான் நம்மை கூடிவரை செய்து ஒன்றிணைத்திருக்கிறே தவிர நம்முடைய மாம்ச பிரகாரமான எந்த தகுதியும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்தவர்களாக கூடும்போது நாம் அவருடைய சித்தத்தின்படி கூடியிருக்கிறோம். அவரை ஆராதிக்கும்படியாக கூடுகிறோம், அவருக்கென்று செயல்படும்படியாக கூடுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும். நம்மை கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே நமக்கு ஜீவன். அத பவுல் சொல்லும்போது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரோடு எழுப்புவதும் பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. The will of the Father, the will of the Heavenly Father. உண்மையை மனம் திரும்பி ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலையும், ஆண்டவரே நீர் என்னை உடைய பிள்ளைகளாக எனக்கு நித்திய ஜீவனை பரலோகத்தை தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் என்று இயேசு கிறிஸ்துவிலே அவருடைய சிலுவை மரணத்தை நோக்கி பார்த்தவர்களாக, நம்முடைய மீட்பிற்காக, நம்முடைய ரட்சிப்பிற்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தம் சிந்தனை அந்த சிலுவை நோக்கி பார்த்தவர்களாக, நம்முடைய தகுதி இல்லை, என்னுடைய தகுதி இங்கே இருக்கிறது, கிறிஸ்துவில் இருக்கிறது, நம்முடைய சிலுவை மரணத்தில் இருக்கிறது என்று நம்மை சிலுவை முக்கி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது, அன்னை ஜெபிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுகிற, கர்த்தருடைய இருதயம் பூரிப்பாகிறது. அதனால் அவர் வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து வாழுவோம். நம்மை உயிரோடு எழுப்புவது ஆண்டவருடைய சித்தம். நமக்கு நித்திய ஜீவனை அவர் கிறிஸ்து இயேசுவிலே தந்திருக்கிறார். அருமையானவர்களே, சுயத்தை சார்ந்து, சுய பலத்தை சார்ந்து, மாம்ச தகுதிகளை வைத்து எதையுமே சாதிக்க முடியாது. கர்த்தர் அவரை சார்ந்து கொண்டவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களுக்கு ஆரம்பத்தில் சில காரியங்கள் இழந்து போனது போல தோன்றினாலும் கூட எல்லாவற்றையும் அவர் சுத்தமானவைகளை நமக்கு அவர் வாய்க்க பண்ணுவார். யாரும் நமக்கு தேவன் தந்திருக்கிற எதையுமே எடுத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய சுத்தமான காரியங்களை யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது என்ற விசுவாசத்தோடு கர்த்தருக்கும் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, அவருடைய ஜீவ வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, நம்மை ஆண்டவருக்கு முன்பாக ஆராய்ந்து அறிந்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்.